சிறுவனாக இருந்த முத்துராமலிங்க தேவரிடம் ஆசிரியராக இருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், நீ இந்து, உன்னை ஒன்று கேட்கிறேன். இதோ இங்கே கீழே கிடக்கிறதே, இந்த கல்லும் தெய்வமா என்று சிறு கல் ஒன்றை எடுத்து காட்டி கேட்டார். அதற்கு சிறிதும் முகமாற்றம் இல்லாமல் சிரித்தபடியே முத்துராமலிங்க தேவர் பதில் சொன்னார். ஐயா, ஒரு கல்லில் துணி துவைக்கலாம், ஒரு கல்லை அம்மியாக்கி அரைக்கலாம், மற்றொரு கல்லில் சுவாமி சிலையாக்கி வணங்கலாம். ஆனால் துணி துவைக்கும் கல்லில் துணியை மட்டும்தான் துவைக்க முடியும், அதை கடவுளாக தொழ முடியாது. அதேபோல் அம்மிக்கல்லை அரைக்க பயன்படுத்துவதை விட்டுவிட்டு கடவுளாக யாரும் கும்பிட மாட்டார்கள். சுவாமி சிலையும் அப்படிதான். அது வணங்குவதற்காக, தொழுவதற்காக மட்டும்தான். அதில் துவைக்கவோ அரைக்கவோ முடியாது. ஆக கல் என்பது ஒன்றுதான், ஆனால் அதில் 3 விதமான செயல்கள் நிகழ்கின்றன. அதனால் கீழே கிடக்கிற இந்த கல்லை எடுத்து இதுவும் தெய்வமா என்று நீங்கள் கேட்டால் எப்படி ஐயா என்று கேட்டார். சிறுவனான முத்துராமலிங்க தேவரின் விளக்கத்தால் வாயெடுத்து நின்றார் பாதிரியார்.